ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸலாண்டரோட கார்பரேட்டரை எப்படி க்ளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டூல்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கு மேலே இருக்க மேட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலே இருக்க 4 ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். 4 ஸ்க்ரூவும் கழட்டி வச்சுட்டு டேங்க் கவரை கழட்டணும். டேங்க் கவர் கீழே 2 ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த 2 ரோப்பையும் அழுத்துக்கலாம். கவரை கழட்டி கீழே வச்சிடலாம். அடுத்ததாக டேங்கோட பாட்டம் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. அடுத்ததாக மேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி கீழே எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 2 சைடு கவரையும் கீழே எடுத்து வச்சிடலாம். வச்சாச்சு. அடுத்தது ஃபியூல் ஹோஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு டேங்க்குக்கு பாட்டம் சைடில் இருந்து ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போ டாப் சைடில் இருக்க 2 போல்ட்டையும் கழட்டலாம். கழட்டியாச்சு. மேலே இருக்க கவரை கழட்டி கீழே வச்சிடலாம். அடுத்து டேங்கை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி கீழே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஜோக் கேபிளை கழட்டிக்கோங்க. அடுத்தது ஏர் ஃபில்டருக்கு வர இன்லைன் ஏரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்சிலரேட்டர் கேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அடுத்தது ஏர் ஃபில்டருக்கு மேலே இருக்க எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். அடுத்தது கார்பரேட்டரில் கனெக்ட் ஆகிருக்க ஏர் ஃபில்டரோட லைனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க அந்த கிளிப்பில் இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு ஏர் ஃபில்டரோட ஓஸை கழட்டிக்கலாம். இதை கழட்டி தனியாக கீழே எடுத்து வச்சுருங்க. இதான் ஏர் ஃபில்ட்ரு. இதை 600 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றணும். ஆனால் நாங்கள் இப்போ தான் மாற்றணும். அதனால் அடுத்த டைம் மாற்றிக்கலான்ட்டாச்சு. அடுத்தது கார்பரேட்டர் கழட்டணும். கார்பரேட்டர் கழட்ட சைடில் இருக்கிற 2 வாட்டியும் கழட்டிக்கோங்க. பார்த்து கழட்டுங்க. கழட்டிட்டு கார்பரேட்டரை வெளியே அப்படியே இழுங்க. இழுத்தோடனே வெளியே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. அது இல்லாமல் ஃபுல்லாக கறி பிடிச்சிருக்கு. இது நல்லா க்ளீன் பண்ணணும். கீழே இருக்க பவுல் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூவும் கழட்டிக்கோங்க. கழட்டியாச்சு. அடுத்தது ஃப்ளோடரில் லாக்காக இருக்க பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளோடரை வெளியே எடுத்து போட்டுருங்க. அதில் நீடில் இருக்கும். அந்த நீடிலையும் கழட்டி எடுத்து கீழே ஃபியூலில் வச்சுக்கோங்க. தொலைஞ்சிட போகுது. அடுத்ததாக ஜெட்ஸை கழட்டணும். மெயின் ஜெட்டை கழட்டிக்கலாம். பார்த்து கழட்டுங்க. அது ஸ்லிப்பாக வரும் ஓவராக. கழட்டிட்டீங்க. அடுத்தது ஸ்லோ ஸ்பீட்ஸ் ஜெட்டையும் கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. அதையும் கீழே போட்டுருங்க. அடுத்தது நம்மள்ட்ட ஃபியூல் டேங்கில் இருக்க ஃபியூலை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். போதும். அடுத்தது ஒரு நல்ல ப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக கறி பிடிச்சிருந்தது. அதையும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு நல்ல துணியை எடுத்து நம்ம துடைக்கணும்.
ஃபுல்லாக உள்ளே விட்டு துடைங்க. கிளியராக துடைச்சிடணும். துடைச்சிட்டு தனியாக காய வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக துடைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மெயின் ஜெட்டை எடுத்து ஒரு பம்பு மூலமாக ஏர் அடித்து அது உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரியே ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டையும் எடுத்து நம்ம ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் வந்து வெளியே வர அளவுக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். போதும், க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஒரு துணி எடுத்து துடைச்சி வச்சிடலாம். இந்த ஸ்க்ரூ, நீடிலு, அப்புறம் பின்னு இதெல்லாம் துடைச்சி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஜெட்டை நம்ம போட்டுக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் அடித்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஃப்ளோட்ரு எடுத்துக்கங்க. ஃப்ளோட்ரில் நீடில் கரெக்டாக போடுங்க. அது கொஞ்சம் போடுறது கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நீடில் எடுத்து போட்டுருங்க. இந்த பின் போடும்போது பார்த்தீங்கன்னா 2ம் சமமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளோ கேப்பை போட்டு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணலாம். ப்ளோ கேப்பில் ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த பேக்கிங் ஓரிங் ப்ராப்ளம்னா அப்புறம் நமக்கு ஃபியூல் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல் டைட் பண்ணாதீங்க. பாதி டைட் பண்ணிட்டு இந்தாண்ட பாதி டைட் பண்ணுங்கள். பண்ணிட்டு அடுத்த 2த்தையும் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஓரிங்கை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம எப்படி கழட்டணுமோ அதேமாதிரி அந்த நெட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணலாம். கொஞ்சம் அடியிலேருந்து டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு டைட் பண்ணியாச்சு. மேலேயும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸ்பேனர் வேறு உள்ளே போக மாட்டுது. அடுத்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணலாம். அடுத்து ஏர் ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு அந்த கேப்பையும் போட்டுடலாம். சரி, ஆக்சிலேட்டர் ஒயர் கழட்டினதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜோக் ஒயரையும் டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏர் ஃபில்டருக்கு வர இன்லைன் ஏரை ஹோஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக டேங்கை நாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கவரையும் போட்டு டைட் பண்ணலாம். ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தாண்டே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க இந்தாண்ட சைடும். அடுத்ததாக ஃபியூல் ஹோஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க.
ஒரு ஆயில் எடுத்து நம்ம கழட்டின ஸ்க்ரூ அண்டு கிளிப்பு இது எல்லாத்தையும் ஒரு ஆயிலில் நனைச்சி போடுங்க. ஏன்னா கழட்டும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இதை நம்ம கழட்டி போடும்போது ஆயிலில் நனைச்சி போட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக போகும். அடுத்தது அந்த மேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து டேங்க்குக்கு பாட்டம் சைடில் இருக்க 2 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கலாம். சைடு கவர் 2த்தையும் அசெம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்தது மேட்டோட 4 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணிருங்க. பண்ணிவிட்டு நாம் கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஒரே கிக்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.